ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து மித்து கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 1/2 kg நண்டை வச்சு நண்டு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம். குட்டியாக 2 பீஸ் இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 கொத்து கறிவேப்பிலை, 2 வரமிளகாய். இது எல்லாத்தையும் நம்ம தண்ணியே ஊற்றாமல் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச திங்ஸ் எல்லாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்திக்கலாம். நம்ம தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அரைக்காமல் சும்மா ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துக்கலாம். நண்டு ரசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குக்கர் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது நம்ம கல்லுப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளோட நண்டை ஆட் பண்ணிக்கலாம். இது 1/2 kg நண்டு. ½ டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சால்ட், இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நண்டு ரசத்துக்கு நார்மலான வாட்டர் ஆட் பண்ணாமல் இப்போ நம்ம ரைஸை ஜஸ்ட் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் கழுவி அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு 2வது டைம் ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா அரிசி ஊற வச்சுட்டு அந்த வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம் சூப்புக்கு. இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மசாலாவோட நம்ம இந்த நண்டை நல்லா ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ வாட்டர் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த நண்டில் அரிசி கழிஞ்சு வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வாட்டர் லெவல் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ விசில் நல்லா இறங்கிருச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். ½ டீஸ்பூன் பெப்பர் பவுடர். அவ்வளோதான், நம்மளோட நண்டு ரசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நித்து மித்து கிச்சனுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.